வாங்க சிம்ம ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக செப்டம்பர் 18 முதல் செப்டம்பர் 24 வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். கால புருஷ சக்கரத்தில் 5வது ராசியான சிம்ம ராசியில் உங்களுக்கான நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் சிம்மத்தை பொறுத்தவரை 3 நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், 1 பாதம் என்று உங்களுக்கான 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உங்களுக்கு ராசியான நிறங்கள் என்று பார்த்தால் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் ராசியான நிறங்களாக பார்க்கப்படும் வேளையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் ராசியான நிறமாக பார்க்கப்படுகிறது. சிம்மத்தை பொறுத்தவரை கிரக நிலையில் ராசியில் சுக்கிரன் உள்ளார். கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் உள்ளார். புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு, லாபஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வேளையில் இந்த கிரக நிலைகளை சார்ந்து பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கு விரிவாக பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வார காலத்தில் இந்த நேர காலத்தில் என்ன சூரியன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் மிக ராசிகரமான இடமாக பார்க்கப்படுது. இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தரப்போறார். இதுவரை இருந்த உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்கள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு உங்கள் உடலும் மனமும் இந்த கால நேரத்தில் சூரியனை சார்ந்து சூரியனை போல ஒளிக்கதிரோட பிரகாசிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களோட நிறைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொடர்புகளால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களை அடைய போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதாவது உங்கள் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் உங்களை சுற்றி இருக்கவங்களால நீங்கள் முன்னேற்றம் அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்பு வட்டாரம் இந்த கால நேரத்தில் பெரிதாக மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் ரொம்பவே நல்ல முன்னேற்றங்களை தரும். முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா போகும். தொழில் ரொம்ப நல்லா போகிறது மட்டும் இல்லாமல் அதில் லாபங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த பொறுமை உங்களை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி கூடுதல் பொறுப்புகள் வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலையும் இருக்கும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய நேரமும் கட்டாயமும் இப்போ இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் கூட இந்த மாதத்திலோட முடிவில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள், உங்களோட கடின உழைப்புக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாகவும் அதே போல முதன்மையாகவும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயம் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலை உருவாகும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குது. அதே போல் பண வரத்தும் இந்த கால நேரத்தில் சீராக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட மனதும் அதே போல் உடலும் இந்த கால நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுனால உங்கள் குடும்பத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பம் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட விடாமுயற்சி, நீங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றமும் அதே போல் சாதகமான பலன்களும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சில நேரத்தில் பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் பொதுவாக. இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும்.
கரெக்டாக பணம் வந்துட்டே இருக்கப்பா, நிம்மதி பெருமூச்சு வர்ற வகையாக நம்மளுக்கு வந்து பண வரத்து இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு நீங்களே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு பண வரத்து சீராக இருக்கும். அதே போல் எடுத்த காரியங்கள் உங்களோட நினைப்பு, அதாவது நீங்கள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்போட வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிப்பீங்க. அந்த காரியத்தோட முடிவு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமை அடைகிற வகையாவோ இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடிக்கிற வகையாவோ அமைய போகுது இந்த கால நேரத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனது தெளிவாக இருக்கும். மனது தெளிவாக இருக்கிறதுனால உங்கள் அறிவும் சிறப்பாக வேலை செய்யும். மனதும் அறிவும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் செயல்படுவீங்க. இந்த தன்னம்பிக்கையும் தைரியமே உங்களுக்கு பாதி விஷயங்களை வெற்றியை கொண்டு வந்துடும். அப்படிங்கிறதுனால மேலும் மேலும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. இப்படி உற்சாகமாக செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்கவங்களும் நல்லா உற்சாகமாக செயல்படுவாங்க. உங்கள் தலைமையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்ற காலம் நேரம். இவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா இவர் வந்து சரியாக செஞ்சுடுவாருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து பொதுவாக பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு அதிகமாக இருக்கும். எல்லா வகையான ஆதரவும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், சந்தோஷம், இது மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமை சேரும். இந்த கால நேரத்தில் உங்கள் பிள்ளைகளோட செயல்களாலையும் அவங்களோட எண்ணத்தாலையும் உங்களுக்கு என்ன ஆகுனா பேரும் புகழும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மாதிரியே பெண்களும் பார்த்தீங்கன்னா மன உறுதியோடையும் உடல் உறுதியோடையும் இந்த கால நேரத்தில் உற்சாகமாக வேலை செய்வீங்க. இந்த உற்சாகமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் வந்து கல்வியில் இருந்த சுணுக்கங்கள் எல்லாமே தீரப்போகுது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. என்னப்பா நம்மளே இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னு வந்து நினைக்கிற அளவுக்கு நீங்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி உதவிகள் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கிட்டோ இருந்தோ கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நவகிரக வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வர தடைகள் தாமதங்களை நீக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதே போல் நவகிரக வழிபாட்டில் வந்து சூரியனை குறிப்பாக நீங்கள் வந்து விளக்கேற்றி வணங்குறப்போ சூரியனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கி வந்து பிரகாசமாக வெளிவர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த சூரியனோட வழிபாடு உங்களுக்கு தரப்போகுது. ஆனால் சூரிய பகவானால் இந்த கால நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை போல கம்பீரமாக வந்து மாற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்றபடியே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள், அதே போல பலன்கள், கிரக நிலைக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் பார்த்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை மகம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கத்தினால சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கையாளுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. இந்த சிந்தனை தான் உங்களை வந்து மேலும் மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரப்போகுது இந்த கால நேரத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிற விதமாக பல காரியங்கள் உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் நட்பு வட்டாரத்திலையும் நடக்க போகுது. இந்த காரியங்களால் உங்களோட மனதும் உடலும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய போகுது. இதனால் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைவதற்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து நாட்டம், அதாவது விருப்பம் அதிகமாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து சூரியனை சார்ந்து உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இந்த கால நேரத்தில் நாட்டம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் வர்றதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகத்தோட ஒரு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையுடையும் கோபத்தை குறைத்து கொண்டு இருக்கிறது நல்லது. இப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலக முடியும். அதே போல் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து அதிகமாக நாட்டம் காட்டுறதுனால இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் ஆன்மீக சார்ந்த நாட்டங்களே உங்களுக்கு தரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம். பூரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான உதவிகள் உங்கள் ஏற்றத்திற்கான சிறப்பான உதவிகள் அதிகமாக கிடைக்க போகுது. சிறப்பான உதவிகள் அதிகமாக கிடைக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை இல்லாத ஏற்றங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியங்களை கூட சொல்லுவாங்க. அப்படி அந்த ரகசியங்களை சொல்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வெற்றிகளை நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் படைக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பை விட அதிகமான ஊதியங்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகள் வந்து மிக அதிகமாக காணப்படுது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு வந்து சில பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்மைகளே செஞ்சுருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இப்போ வந்து தேடி வர காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அவங்களே உங்களை வந்து தேடி வருவாங்க. தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்களுக்கும் அதே போல் உங்களை வந்து விருப்பத்தோடு பழகுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இது மாதிரி இருக்க நபர்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேவைக்காக உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பழகிறப்ப திருப்பி அவங்களே வந்து பழகிறப்ப நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பு. அதே போல் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக கற்றுக்குவீங்க. உங்கள் மூத்த நடிகர்கள் இல்லை உங்களுக்கு முன்னோடியாக இருக்கவங்ககிட்ட வந்து நிறையா விஷயத்த நீங்கள் கற்றுக்குவீங்க இந்த கால நேரத்தில். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு உங்களுக்கான சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 1 பாதம். உத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் அடைய போறீங்க. மாணவர்கள் இருந்தால் குறிப்பாக உங்களோட எதிர்காலம் வந்து பிரகாசமாக மாறுறதுக்காக இந்த வாரம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் சக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோடையும் உற்சாக மனநிலையோட எல்லா விஷயத்தையும் அணுகுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேலும் மேலும் வெற்றி அடைய விதமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும். நண்பர்கள் மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியும் உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இந்த கால நேரத்தில் செயல்படுங்க. அந்த நிதானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேல் நோக்கி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமமான மனநிலையில் இருந்து நீங்கள் காரியங்களை செய்கிறப்போ அந்த காரியங்களில் சிறப்பான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதே போல் எந்த முக்கியமான தொழிலையோ முக்கியமான விஷயத்தையோ நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்க நன்மை தீமைகளை பற்றி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்கோங்க. நன்மை தீமைகளை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த நன்மை தீமைகள்ல இருக்க தீமைகளை விட்டுட்டு நீங்க நன்மைகளை வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த நன்மைகள் சார்ந்து உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மைகள் அதிகமாகவும் தடைகள் தாமதங்கள் குறைவாக காணப்படுது. அதே போல நம்ம இங்க சொல்ற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி வணக்கம். இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். இன்னொரு சிறப்பான